ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி எல்லாருக்கும் குட் டேவாக இருக்கணும் அப்படின்னு விஷயஸ்லாம் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஷோக்கு போகிறோம். நம்ம ஷோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டாபிக் எடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சு பயங்கரமாக அதிலிருந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க போகிறோம். இதுதான் டெய்லி பண்ணுறியம்மா, புதுசாக பண்ணுற மாதிரி சொல்கிறியம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? டெய்லி பண்ணுறது தாங்க, இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக கொடுக்குறது தான். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பேச போகிறோம், எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்ல 3 சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அதை சொல்லி ஆகணும். என்ன டாபிக் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டங் ட்விஸ்டர்ஸ். அதை பத்தி தாங்க பேச போறோம். தமிழை இதை நான் நெகிழ் சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவுதான் நீங்க பேசினாலும் நல்லாவும் பேசணும், வாய் கொளராமலும் பேசணும், தெளிவாகவும் பேசணும். அதுக்கு நீ பேசாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட் தான். ஆனா அதை எப்படி பேசுறது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. டங் ட்விஸ்ட் பண்ற வார்த்தைகள், அதை தெளிவா பேச வைக்க போறோம். நம்ம ஷோவை அப்பப்ப பாஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஏர்ல பண்ண முடியாது. நீங்க அதுக்கு யூடியூப்ல போய் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்எம் கேட்கணும். அது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. மற்ற மொபைல் யூசர்ஸ் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படின்னு டியூனில் சர்ச் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா USTamilFM.com போனீங்கன்னா 24/7 எல்லா ஷோஸும் லைவா போயிட்டே இருக்கும். அதுலயும் போய் கேட்கலாம். எல்லாத்துலயுமே கேட்கலாம். யூடியூப்ல போய் கேட்கலாம். யுஎஸ் தமிழ் எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்கு டங் ட்விஸ்டர்ஸ் பத்தி தான் நம்ம ஷோ ஃபுல்லா பேச போறோம். அதுல என்ன பேச போறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் கேட்டலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு ஷோட டாபிக் டங் ட்விஸ்டர்ஸ், நான் நெகிழ் சொற்றொடர்கள். அதை பத்தி பேச போறோம். தமிழ்ல இருக்கிற டங் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ் அதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ லாரி உருளுது பொருளுது. இதை ஈஸியாக சொல்லும் போது, தனியாக சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இதனையே நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சொற்றொடரும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கிழட்டு கிழவன் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி வாழைப்பழத்தோல் வழுக்கி விழுந்தான். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் ஏமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 12 மணிக்கு நான் ஏன் சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறது நியாயமான கேள்வி தான். சும்மா ஒரு ஷோ பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸியாங்க. ஏதாவது ஒரு டெய்லி இன்ஃபர்மேட்டிவாக சொல்ல வேணாமா? அதுக்காக சொல்கிறதான் டங் ட்விஸ்டர்ஸ். இதை நீங்கள் யூடியூப்பில் போய் நம்ம லிங்க் ஓப்பன் பண்ணி பாஸ் பண்ணி கேட்டு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபன் தானே. ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. டங் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ் இன் தமிழ், அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஷோ ஃபுல்லா. அடுத்து அதுல என்ன சொல்ல போறோம், நான் நெகிழ் சொற்றொடர்கள்ல என்ன சொல்ல போறோம் அடுத்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த லைன் சென்டென்ஸ், இது யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி இதை பேசி கொளறி நிறைய பேர் முன்னாடி அவமானலாம் பட்டிருப்போம். இது சொல்றது ரொம்ப கஷ்டம். இதை நான் சிம்பிளா சொல்றேன். இதை ஃபாஸ்டா சொல்ல சொன்னீங்கன்னா ஒளரி கொளரி எஃப்எம்லேயே கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியது வரும். அவ்வளோ மோசமாக தான் சொல்ல முடியும். அது ஈஸி கிடையாது. இந்த வேர்டிங்கை இந்த லைனை சொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு லைனும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் பண்ண சொல்லிட்டே இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல கேட்குது. இதே மாதிரி விஷயங்களை கேட்டுட்டே இருங்க. இன்னும் டங் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ்லாம் நான் நிறைய சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் கேட்டலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. டங் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ், நான் நெகிழ் சொற்றொடர்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்து என்ன டங் ட்விஸ்டிங்கா சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. இதை வேமா எங்க நீயே சொல்லு பாப்போம் அப்படிங்கிறீங்களா? குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. சொல்லிட்டேன் பாத்தீங்களா? எப்படி சொன்ன அப்படிங்க 4-5 தடவை சொல்லி பார்த்தேன். வேமாலாம் வராது. அதே மாதிரி இன்னொன்னு, ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் தரும் கனிகள் இனிக்கலை.
எங்க இன்னொரு தடவை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா? ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. டங்கு ட்விஸ்ட் ஆகுதா, இல்லை நேராக தான் வருதா, ஈஸியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஷோ நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் ஹாப்பியாக எடுத்துக்குவோம். ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம். முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக யுஎஸ் தமிழ் எஃப்எம் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நான் நெகிழ் சொற்றொடர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். டங் ட்விஸ்டர்ஸ், அது தாங்க தமிழில் சொன்னால் அப்படி தான் குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் டங் ட்விஸ்ட் பண்ணுற தமிழ் வார்த்தைகள், தமிழ் விளையாட்டுகள். அதில் ஒன்று இதுவும் ஒன்று. விளையாட்டுகள் அப்படின்னா வீர விளையாட்டுகள்லாம் நம்மளால் விளையாட முடியாது, அவ்வளோ சோம்பேறி நம்ம. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னான கேம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ் ட்விஸ்டிங் கேம்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் கூட பண்ணலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நம்மளை திரும்ப சொல்ல சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். என்ன அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம், அதில் என்ன வேர்டு அடுத்து சொல்ல போகிறோம், சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கிட்ட கோரை நானே வளர்றேன். வீடு கிட்ட கோரை, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. இதை சொல்லி பாருங்க. வீடு கிட்ட கோரை, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. இதை சொல்லி பாருங்க. ஈஸியாக இருக்கும் அப்படின்னு, ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு, இல்லை சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்ததும் முறுக்கு மீசை இறங்கவில்லை. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்களா? ஷோ பண்ணணும்னா இதெல்லாம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி சூப்பரான சாங்ஸ் வந்துருக்கு. இந்த விஷயங்களோட அடுத்து என்ன டங் ட்விஸ்டிங் வேர்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். டங் ட்விஸ்டிங் வேர்ட்ஸ், அதுவும் தமிழ் வேர்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொற்றொடர் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படத்தில் கூட வந்திருக்குதுங்க. நம்ம குஷ்பு பேசுகிற மாதிரி ஒரு டைலாக். இது வந்து ஒரு விசு சார் படம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அந்த படத்தில் வந்திருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தா, அந்த எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார். இன்னொரு தடவை சொல்கிறேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார். உனக்கு யார் வந்து பார்ப்பான்னு முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரிலாம் உன்னை யார் ஷோ பண்ண சொல்கிறது அப்படின்னு கேட்குறது என் காதில் விழுகுது. இன்னொரு சொற்றொடர் இதே மாதிரி என்ன அப்படி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால், கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. இவ்வளோ ஏன் 2 வார்த்தையை சொல்லிடுங்க. ஒரு ஈஸியான வார்த்தை, ட்ரை பண்ணி பாருங்களேன். லோடு ரோலர், இது அடிக்கடி சொல்லிட்டே இருங்க, வேற மாதிரி ரோல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக டங் ட்விஸ்டிங் அது இதுன்னு சொல்லி நானே ட்விஸ்ட் ஆகி முடிச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக ஷோ முடிஞ்சிருச்சு. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சலாம் விடக்கூடாது. நாளைக்கு மீண்டும் வருவோம். இதே மாதிரி ஒரு மொக்க டாபிக் சூப்பராக எடுத்துக்கிட்டு பந்தாவாக பேசுகிற மாதிரியே வந்து நாங்களும் பேசுவோம், உங்களை கலாய்ப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்களை கலாய்க்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் எழுதுங்க. வந்து gv@ustamilfm.com மெயிலெலாம் அனுப்புங்க. நான் அதெல்லாம் படிச்சுட்டு ஓகே ரொம்ப கழுவி ஊற்றிருக்கீங்க அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, இல்லை நல்லா இருக்குமா, சூப்பராக பண்ணுறமா, நீயே உன் மனசாட்சியை தொட்டு பார்த்து அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, அதையும் நாங்கள் படிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு மீண்டும் ஒரு சூப்பரான ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜிவி. அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஜேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஷோஸ் எல்லாமும் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணாமல் கேட்டுருங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். பேக் டு பேக்கில் 3 சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். பாய்.